நம்மளுடைய இன்று 5வது நாளாக ஆகாசுடைய இழப்பு மானாமதுரையில் 5வது நாளாக மெயின் பைபாஸ் ரோட்டில் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதில் சில சலசலப்புகள் எல்லாருமே மீடியாவில் பார்த்துருப்பீங்க. சமூக ஒற்றுமையை நம்ம எதிர்பார்த்து கொண்டு தான் ஒவ்வொரு இடத்துலையும் களை இறங்கி போராடுறோம். ஆகாசுடைய இழப்புக்காக 5 நாள் போராட்டத்தில் நம்மளுடைய சமுதாய மக்கள் குடும்பமாக வந்து களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை ஒரு பக்கம் நம்மளுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் வெடி போட்டு சந்தோஷமாக போராட்ட களத்தில் அவன் ஒரு தியாகியும் இல்லை, அவன் ஒரு கொலையாளி என்று விமர்சனம் பண்ணுகிறார்கள். நாங்கள் அனைத்து சமுதாயத்தில் எந்த தவறு நடந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல தான் எல்லாருமே ஆதரிக்கிறோம். நாங்கள் சமுதாய ரீதியாக ஏதாவது ஒரு கருத்துக்கள் தெரிவித்து அங்கே போராட்டம் பண்ணால் அவங்க முறையீடாக பேசலாம். ஆனால் ஒரு உயிர் போச்சு, அந்த மனவேதனையில் ஒவ்வொரு குடும்பமாக இங்கே தத்தளிச்சுக்கிட்டு மனவேதனையோடு அங்கே நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்க இன்றைக்கி மானாமதுரையில் அவங்க ஐயாவின் நினைவிடத்தில் நின்று ஆகாசை தவறாக பேசினதும் இல்லாமல் அவங்க ஏதோ வெற்றியை அடைஞ்சது மாதிரி போராட்டத்தை அவங்களே தூண்டி வெளியே போனது மாதிரி நினைத்து வெடி போட்டு கொண்டாடுறாங்க. ஆனால் அது அல்ல. நாங்கள் போராட்டத்தை ஆகாசு உடலை வாங்கும் வரை கொலையாளி காவல்துறையிலே 14 பேர் எல்லாருக்குமே தெரியும். அந்த 14 பேரையும் இன்னும் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் ஒரு தகவலும் சொல்லலை. அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கோர்ட்டு உத்தரவின்படி மதுரை கோர்ட்டு நீதிபதி அவர்கள் பரிந்துரை பண்ணார். இன்று 4 மணிக்குள் நீங்கள் மானாமதுரை பழைய பஸ் ஸ்டாண்டு அருகில் உங்கள் போராட்டத்தை தொடங்குங்கள் அப்படின்னு. முதல் வெற்றி ஒரு கொலையாளி என்பது உறுதியானது. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களை எல்லாருமே சமமாக தான் நம்ம நினைக்கிறோம். மனுஷங்களாம் நம்மளை பாதுகாக்கிற காவலர்களாக தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க 14 பேருமே சாதி ரீதியாக ஆகாசை துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் உழுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகாசு கூட எல்லாருக்குமே ஒரு பிள்ளை மாதிரி தான். ஆனால் தன்னுடைய இழப்புங்கிறது தனக்கானது அல்ல. எல்லா ஊர்லேயுமே ஒவ்வொரு இளைஞர்கள் இருக்காங்க. அவர்கள் இதை பார்த்து தான் கருந்தணுன்றக்காக தான் எல்லா சமுதாயத்து பக்கமும் எல்லா இளைஞர்களையுமே நம்ம சேர்த்து தான் சொல்கிறோம், எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஆகாசை கொலையாளி என்று சொல்கிற மாற்று சமுதாயத்துக்காரர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, அவன் ஒரு கொலையாளி என்று இன்றைக்கி நீங்களாக ஒரு கட்டுக்கதை சொல்லலாம். அவனும் ஒரு படித்த பட்டதாரி, அது எல்லோருக்குமே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு உயிர் போயினது என்று நினச்சி அந்த குடும்பம் மட்டும் வருந்தலை, மானாமதுரையே உலுக்கிய ஒரு சம்பவம் இது. தொடர்ச்சியாக இருக்கிற இளைஞர்களுக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு இல்லை. காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சாதி ரீதியாக தான் செயல்படுறாங்க அப்படின்னு ஆதாரபூர்வமாக என்னிடம் இருக்குது. ஆனால் இதை தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் மீடியா முழுவதும் நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறோம். அப்படி இருந்துமே டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குற உளவுத்துறையாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இருக்கிற இளைஞர்களை மிரட்ட தான் செய்றீங்க. மிரட்டினா அவன் அந்த இடத்துக்கு வரமாட்டான். எங்கே ஒரு கடைக்கு போனால் கூட கூப்பிட்டு வச்சு மிரட்டுறதான். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரும்போதே சாதியின் அடிப்படையில் தான் சேரணும்னு சொல்லி தான் சேர்றீங்களா? அப்படி சேர்றவன் ஏன் காக்கி சட்டையை போட்டு நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்ற? டிபார்ட்மெண்ட்டை போயிரு, வெளியில் போயிரு. ஒரு டிபார்ட்மெண்ட் அதிகாரின்னு பேர் வாங்காத. ரெண்டாவது, முக்குளத்தூர் சமுதாயத்தை நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணது என்னமோ இந்த போராட்டத்தை வெற்றி அடைஞ்சது மாதிரி. நாங்கள் கோர்ட்டுக்கு ஆதரவு தெரிவித்து தான் நாங்கள் மானாமதுரை பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா கோர்ட்டை அவமதிக்கக்கூடாது, கோர்ட் நமக்கான ஒரு நீதியை வெற்றி பெறும் அப்படின்றதுக்காக நாங்கள் மானாமதுரை பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பண்ணுறோம். ரெண்டாவது, என்னுடைய கோரிக்கை ஜான்சி மலர் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள், கொலை பண்ணவனை அந்த 14 பேரையுமே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்கணும், நிரந்தர பணி நீக்கம் பண்ணணும். ரெண்டாவது, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சாத்தியமாகும். அதுக்கு இடையில் ஆகாசின் உடலை வாங்க மறுப்போம். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.